நிறைய ஆடிட்டர் ஆயிருக்காங்க, நிறைய பிசினஸ்ல சம்பாதிச்சிருக்காங்க, நிறைய அதிகாரிகளா வந்திருக்காங்க. அதையெல்லாம் ஒரு பெருமையா சந்தோஷமா சொல்லிக்குவோம். உண்மையிலேயே இவங்கெல்லாம் இதுல இருக்காங்க, இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்குவோம். அதோட விப்புல் மாதிரி ஆளுங்க இந்த சமுதாய சேவையில தங்களோட பங்களிப்பை சமுதாயத்துக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்துல உண்மையிலேயே இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கொங்கு ஆர்ட்ஸ்ல இருந்து நம்ம காமர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பெருமை, சந்தோஷம். அது உண்மையிலேயே பெரிய சாதனையா நாங்க நினைக்கிறோம். இதுவரையும் பார்த்து பெரிய அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது சாதனை இல்லை. ஒரு சமுதாயத்துக்கான மாணவனா ஒரு ஆளா இங்க இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலேயே நெகிழ்வாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. விப்புல் நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, நான் பேப்பர்ல படிக்கிறது உண்டு. பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகப்பல அதுல இன்னொன்னு என்னன்னா, அதுலயும் எப்படி சாருக்கு சொன்ன மாதிரியே விப்புல் ஒன்னும் எந்த வேலையும் இல்லாம ஃப்ரீயா சோசியல் சர்வீஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. ஈரோட்டில் இருக்கிற முக்கியமான பிசினஸ் செய்யற ஆளுங்கள்ல விப்புலும் ஒரு ஆள். அப்படியும் இருந்துகிட்டு இந்த சோசியல் சர்வீஸ் இந்த வேலையை இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரத்துல அவங்க பிசினஸ் பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய லட்சங்களை சம்பாதிக்க முடியும் கண்டிப்பா. அதே போல அவருக்கு சார் மாதிரி ஆளுங்களோட அறிமுகம் தொடர்பு இருக்கிறத வச்சுட்டு ஒரு ஆளுக்கு எங்களுக்கு இருக்குன்னா நிஜமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு சாரோட சண்முகம் சார் எங்களுக்கு வந்திருக்காரு அப்படின்னா சார் மூலம் காலேஜுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படித்தான் நான் யோசிப்பேன். நிஜம் சொல்றோம் அப்படின்னா சார் வந்தார் அப்படின்னா அதை வச்சு நம்ம காலேஜுக்கு என்ன நன்மை செய்துக்கலாம் அப்படிதான் கண்டிப்பா யோசிப்போம். அதான் மனித இயல்பு கூட. ஆனா விப்புல் மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அவங்களுக்கு விப்புல் சார் மாதிரி ஆளுங்க, டிசிபி சார் மாதிரி யாரோட தொடர்பு கிடைக்கும் போது அதை அவங்களோட வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தாம அது இது மாதிரி சமுதாயத்திற்கு உபயோகப்படுத்துறதுக்கு உதவி செய்யறதுக்கு சாரோட தொடர்பை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதான் பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா சாரோட தொடர்பு கிடைச்சுன்னு உடனே அதை நம்ம மாணவர்கிட்ட பேச சொல்லலாம். கண்டிப்பா நிஜம் உண்மை என்ன அப்படின்னா, நாங்க கூப்பிட்டு இருந்தா சண்முக சார் வந்திருப்பாரு அப்படின்னு நிஜம் இல்லை. சார் என்ன பண்ண மாட்டார், நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா விப்புல் கம்பல் பண்ணி சார் கொங்கு ஆர்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பை இந்த மாணவர்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறது பயன்படுத்துறது உண்மையிலேயே பெரிய விஷயம். கொங்கு சார்பா விப்புல் மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு, விப்புலுக்கு மனசார நான் நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப சந்தோஷம். அதே போல சார் நம்மகிட்ட இருக்காரு. இதை எப்படிப்பட்ட பாதிப்புகள் சார்கிட்ட ஒரு 10 நிமிஷம் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஒரு சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு சொசைட்டியில் இருக்கிற குரூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்களோட இயல்புகள் என்ன அப்படிங்கிறது ஒரு சென்னை அப்படிங்கிறது ஒரு சின்ன பிக்சர் எனக்கு சார் கொடுத்தாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் ஒரு கிளியர் பிக்சர். ஒரு சொசைட்டி எப்படி இருக்கு, அவங்களுக்கு இருக்கிற இயல்பு என்ன, அவங்களோட என்ன. நாங்க உங்களை மாதிரி இருக்கிற பசங்களோட மட்டுமே நாங்க சொன்னா கேட்கிற பசங்க கிட்ட பழகிறது தான் ஆசிரியரோட வேலை. எது சொன்னாலும் நாங்க தப்பா சொன்னாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, சரின்னு கேட்கிற பசங்க கிட்ட பழகிறது எங்களோட இயல்பு. அதனால நாங்க கற்றுட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு மேல கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு எங்ககிட்ட கம்மி. ஆனா சார் எப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட பழகுறாங்கன்னா, சொன்னா கேட்காத ஆளுங்க, சொன்னா செய்யாத ஆளுங்க, அவங்களோட டீல் பண்ற ஆள் சார். அப்ப அவங்களுக்கு என்ன வாய்ப்பு உண்டு, என்னன்னா கத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. ஒரு சமுதாயத்தை பத்தி புரிதல் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறதுக்கு, ஆசிரியர் சமுதாயத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமுதாயத்தை பத்தி பார்வை, புரிதல், எப்படி ஒரு சமுதாயம் இயங்குது அப்படிங்கறத உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல சார் புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய விஷயம்.